ஹலோ எவ்ரிவன். ஸ்ரீலங்கா ஸ்பெஷலான ரெட் ஃப்ரூட் கறி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இது வந்து ஸ்ரீலங்காவில் ஈரப்பலாக்கான்னு சொல்லுவாங்க. இது வந்து கட் பண்ணிடுவோம். நம்ம அதுக்கு ஒரு டீஸில் தண்ணி எடுத்துக்கிறலாம். ஏன் தண்ணினாக்கா, கத்தியில் கட் பண்ணும்போது அதில் உள்ள பால் எல்லாமே கத்தியில் ஒட்டிக்கிறோம். ஸோ நம்ம தண்ணியில் நனைச்சிட்டு கட் பண்ணோம்னாக்கா கத்தியில் அந்த பால் ஒட்டிக்காது. அதனால தான். இப்போது இது ரெண்டாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கிடுவோம். இந்த காய் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமானது தான். உள்ளுக்கு இந்த மாதிரி எல்லோ கலராக இருக்கணும், லைட் எல்லோவாக. அப்போ தான் நம்ம நினைக்கிற மாதிரி கறி டேஸ்டியாக இருக்கும். அதோட பின்னாடி வந்து இருக்கிற அந்த முள்ளெல்லாம் உடஞ்சி சொரசொரப்பாக இருக்கணும். முள் இல்லாமல் சொரசொரப்பாக இருக்கணும். அந்த மாதிரி காயை செலக்ட் பண்ணி எடுத்தோம்னாக்கா கறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மாவு மாதிரியும் இருக்கும். இது வந்து இந்த மாதிரி ஒரு அளவான பீஸில் கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு உள்ளுக்கு அந்த பஞ்சு மாதிரி இருக்குதுல்ல, அது எல்லாத்தையும் கட் பண்ணி நீக்கிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தோலையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். என்னோடய ஃபேவரட் ரெசிபீஸில் இதுவும் ஒன்று. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி இது வாங்கி சமைக்கும் போதெல்லாம் நானும் மைதா மாவில் ரொட்டி செஞ்சு சாப்பிடுவேன். சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெண்டு பக்கமும் க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிடுவோம். தண்ணி எடுத்து இந்த பீஸை வந்து ஒரு சமமான அளவில் கட் பண்ணி தண்ணியிலே சேர்த்துக்கிடுங்க. ஏன்னா இது வந்து கலர் வந்து காட்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம தண்ணியில் சேர்த்துக்கிடுவோம். ரொம்ப குட்டியாக கட் பண்ணாமல் கணக்கான பீஸாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி நம்ம தண்ணியில் சேர்த்துக்கிடுவோம். கண்டிப்பாக தண்ணியில் சேர்த்துக்கோங்க, இல்லைனாக்கா இந்த காயோட கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறி போயிடும். அதற்காக தான். இப்போது கறி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிடுவோம். அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு 3 போல் பூண்டு கட் பண்ணி இப்படி சேர்த்துக்கிறலாம். இது லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி ஃப்ரை ஆன உடனே ஒரு 2 பச்சை மிளகாவை 2ஆக கீழே சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ரொம்ப 2 துண்டு பிச்சு போட்டுக்கிறோம். அப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்து. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது லைட்டாக ஃப்ரை ஆகி வரையில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த காய் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் தான் மிச்ச நேரம் வேக வைக்கணும். உப்பு சேர்த்துக்கிறலாம். நான் வந்து எப்போவுமே தண்ணி உப்பு தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தூள் உப்பு வேணுனாலும் சேர்த்துக்கிறலாம். இப்போது இதுக்கு ஒரு மூடி ஒன்று போட்டு நல்லா வேக வச்சுடுவோம். நம்ம இது அப்படியே வேகட்டும். இதோடு சேர்த்துக்கிறதுக்கு பசலை இலை எடுத்திருக்கேன். நான் ஒரு 10லேருந்து 12 பீஸ் போல் பசலை இலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம வேக வச்ச காய் நல்லா வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு வெந்திருக்கு. நம்ம எண்ணெயிலேயே வேக வச்சு எடுக்கிறனால அடிக்கடி இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா மிளகு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்கள், கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அடிக்கடி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே தண்ணியான தேங்காய் பால் அப்படி இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்து நீங்கள் இதை வேக வச்சிடலாம். லைட்டாக சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்க வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி இன்னும் கொஞ்சம் வேக வச்சுடுவோம். இப்போ பாருங்கள், 3/4 நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போது இதுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதை நம்ம ஏற்கனவே சேர்த்ததை விட கொஞ்சம் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கிறலாம். இது வந்து தேங்காய் பால் சேர்த்து சமைக்கும் போது தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.
ஸோ கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் மூடி இதை நல்லா வேக வச்சுடுவோம். இப்போ பாருங்கள், சூப்பராகவே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க திக்கான தேங்காய் பாலை சேர்த்துக்கிறலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதை நல்லா மூடி ஒரு 3 minutes to 5 minutes இதை அப்படியே வேக வச்சிடுவோம். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா வெந்து கொதிச்சு வந்துருச்சு. அவ்வளோதான், நல்லா குழஞ்சிருச்சு காய். இப்போ வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். அந்த எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பசலி இலை இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கிடுவோம். இது வந்து லேசாக வதங்கணும். ரொம்ப வேக வச்சிங்கனாக்கா அதோட கலர் மாறி போயிடும். இது ஏன் சேர்த்துக்கிறதுனாக்கா, அந்த காய் வந்து ரொம்பவே சூடான காய். ஸோ இது வந்து குளுமையானது. அந்த சூடான காய்க்கு இதை ஆட் பண்ணும்போது வந்து நமக்கு அது ஈக்குவல் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் சேர்த்துக்கிறது. அப்புறமா அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து, ஒரு 3 பட்டை வத்தலை இப்படி உடச்சி போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறலாம். பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போது இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கறியில் சேர்த்துக்கிடுவோம். இந்த தாளிப்பு, இந்த இலையெல்லாம் பச்சை கலராக இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதோட அந்த பசலையும் நம்ம சேர்த்துக்கிறலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வந்து அநேகமாக சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இந்த காய் சூடுன்றதுனால. சூப்பரான பிரெட் ஃப்ரூட் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஈரப்பலாக்கான்னு சொல்லுவாங்க ஸ்ரீலங்காவில். இது வந்து நல்ல மைதா மாவில் நிறைய தேங்காயும் போட்டு நல்லா பிசைஞ்சு ரொட்டி செஞ்சு அதோடு சாப்பிடும்போது சும்மா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ரொம்பவே அருமையான ஒரு ரெசிபி ஒன்று. ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய பேர் இதைத்தான் சாப்பிடுவாங்க. இது வந்து நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ரெசிபியும் கூட. இதுக்கு தமிழ் பேர் வேறு என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.